இங்கே வந்து டைரெக்டாக நான் பார்க்கும்பொழுது தான் ஷாக் ஆனேன். இதா எப்படி கெட்டுப்போன ஆடை எவ்வளோ நாள் 8 நாள் ஆகும். ஆக்சுவலாக அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் 8 நாளைக்கு உன்னுடைய ஆடை வெட்டிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்ஸ் கொடுத்துருந்தானா கூட நம்ம மனசு ஆறி இருக்கு எனக்கு. வெறும் தெர்மாகோல் பாக்ஸுங்க, அதெல்லாம் கீழெல்லாம் உடஞ்சி போனது. ஒரு ஆடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டைரெக்டாக ஐஸ் வந்து கான்டாக்டே வரக்கூடாது. ஒரு ஐஸ் போட்டு வைக்கிறப்ப மீனுக்கு போட்டு வைக்கலாம். ஆனால் ஆடுகள் வெட்டப்பட்ட ஆடு தோல் உளிச்ச ஆடுகளுக்கு டைரெக்டாக அந்த வந்து ஐஸ் பட்டு தான் அது வந்து அந்த டிஷ்யூவெல்லாம் செத்து போயிடும். ஃப்ரீசருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த கிண்ணத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, எடுக்கும் போதே கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் தெரியாமல் போய் சாப்பிட்ருக்காங்களே அவங்க. பாஷா ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரோசன் ஃபிஷ். அது வந்து 4-5 மாதம் அப்படியே இருக்கும். அந்த ஃபிஷ்லாம் சாப்பிட்றது நல்லது தானே. அதேமாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒன்றும் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் ஒன்று வந்து புழக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை? நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளுமே இந்த குழப்பம் இருக்கும். அஜினமோட்டோ வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா? நிறைய ரைஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடுவாங்க, ரைஸே கெடுதல் தான். அதுலேயுமே வந்து அஜினமோட்டோ போடாத போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஜினமோட்டோ நல்லதா கெட்டதா சார்? Layalayam School of Music, Mirdangam, Kadam, Kanjira, Music. For more details, contact 9840971228. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சென்னை ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், அதுமாதிரி நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் போன ஃபுட்டெல்லாம் நான் பார்க்க போனது நான் இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக அந்த ரயிலில் பிடிச்சேன், ஆடுகள் பிடிச்சேன். ஆமாம் சார், அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் கூட சதாம் ஹுசேன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவர் கூட சொல்லியிருந்தாரு, குஜராத்தில் வந்து மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இறைச்சின்லாம் ரொம்ப வருஷமாக ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி ஐஸில் வச்சு வருது, அதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அது எனக்கு ரொம்ப உழுக்குச்சு. நான் கூட எதிர்பார்க்கல, நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, எதுக்கு நாங்கள் எனக்கு தெரியும் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறப்ப சம்திங் எங்கே ஃபால்ட் இருக்குன்னு. ஆனால் அது பார்க்கும் பொழுது தான் நான் அதை எடுத்து கையில் ஃபீல் பண்ணுறச்ச அந்த பேக்கிங் வந்து டைரெக்டாக நான் பார்க்கும்பொழுது தான் ஷாக் ஆனேன். இதா எப்படி கெட்டுப்போன ஆடை எவ்வளோ நாள் 8 நாள் ஆகும். ஆக்சுவலாக அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் 8 நாளைக்கு உன்னுடைய ஆடை வெட்டிடுவாங்க. கண்டிப்பாக அதை வந்து பதப்படுத்திக்கிட்டு அழுங்காமல் அது ஒரு நல்ல பாக்ஸ் கொடுத்துருந்தானா கூட நம்ம மனசு ஆறி இருக்கும் எனக்கு. வெறும் தெர்மாகோல் பாக்ஸுங்க, அதெல்லாம் கீழெல்லாம் உடஞ்சி போனது. அவங்க தூக்கி போடுறப்போ உடஞ்சி போய் அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. மேலே இருக்கக்கூடிய ஆடுங்களுக்கெல்லாம் ஐஸே கிடையாது. நார்மலாக ஆக்சுவலாக ஒரு ஆடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டைரெக்டாக ஐஸ் வந்து கான்டாக்டே வரக்கூடாது. ஓகே, ஒரு ஐஸ் போட்டு வைக்கிறப்ப மீனுக்கு போட்டு வைக்கலாம். மீன்களுக்கு வந்து மேலே போட்டு ஐஸ் போட்டு வைப்பாங்க. அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சிதில்ஸ் இருக்கிறனால அது. ஆனால் ஆடுகள் வெட்டப்பட்ட ஆடு தோல் உளிச்ச ஆடுகளுக்கு டைரெக்டாக அந்த வந்து ஐஸ் பட்டு தான் அது வந்து அந்த டிஷ்யூவெல்லாம் செத்து போயிடும். ரொம்ப நேரம் ஐஸில் இருந்ததுன்னா அந்த இடம் வந்து செத்து போயிடும். செத்து போச்சுனாவே அங்கே பாக்டீரியா எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு பியூட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம், அது ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அந்த எந்த விதத்துலையுமே நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா -18 டிகிரி ஃப்ரீசராக இருக்கணும். அந்த ஃப்ரீசருக்குள்ளே தான் உள்ளே வச்சு நம்ம வந்து இன்னும் வச்சுக்கலாம் மீட்டு எதாக இருந்தாலும். ஆனால் அன்றைக்கி பார்க்குறச்ச நான் வந்து ரொம்ப ஷாக் ஆனது அந்த அட்டை பாக்ஸ். அத்தனை அட்டை பாக்ஸ் கிட்டத்தட்ட 15-16 டன்னோ என்னமோ இருந்தது. அவ்வளோ ஆடுகளை வந்து நான் வந்து தூக்கி குப்பையில் போட வேண்டியது. பேசாமல் விட்டுருந்தா கூட அத்தனை ஆடுகள் உயிரோட கூட இருந்திருக்கலாம். அப்படியே தூக்கி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்பரேஷன் பீப்புள்கிட்ட கொடுத்து அவங்க கொண்டு போய் அதை பரியல் பண்ணி இது பண்ணாங்க. வேஸ்ட்டாக அவ்வளோ. ஆனால் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோஸ்லாம். ஃப்ரீசருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த கிண்ணத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, எடுக்கும் போதே கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் தெரியாமல் போய் சாப்பிட்ருக்காங்களே, அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் ஒன்றுங்க, அப்படி வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்போது இன்னும் ஒரு சிலர் இன்னும் அப்படி தான் வச்சுருக்காங்க. அந்த மசாலாலாம் அப்படியே டப்பாவோட போட்டு அப்படியே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. தந்தூரி கூடமே ஆஃப் பேக் பண்ணி அப்படியே கவரில் கட்டி வச்சுருப்பாங்க. கடவுள் இயற்கையாக நம்மளை காப்பாற்றிடுறான். என்னன்னு வச்சுக்கோங்க, அவன் அடுப்பில் போட்டு வேக வச்சுருவான். அப்போ இந்த பாக்டீரியாலாம் செத்து போயிடுது. அதனால நம்மளாம் பொழைச்சிக்கிறோம். ஓகே, இன்கேஸ் ஆஃப் குக்கில் நம்ம எடுத்து அவன் வந்து கொடுத்துட்டான் அப்படின்னம்னா மேட்ரு நமக்கு முடிஞ்சாது. ஃபுட் பாய்சனிங் ஆகும், பெரிய மாசாக பிரேக் ஆகும். அதில் தான் வந்து மாட்டிக்கிறது. இன்கேஸ் நம்ம நல்ல குழம்பெல்லாம் இருந்தால் கூட கொதிச்சிட்டா கூட நம்ம பாக்டீரியா ஆகட்டும், வைரஸ் ஆகட்டும், ஒரு ஃபங்கலாக இருந்தாலும் உடனே செத்து போயிடும். ஸோ தட் அது ஒரு சேஃப் ஃபுட்டாக மாறிடும். அது ஒன்று தான் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கணும் இல்லையா. மீதி எல்லாமே இன்கேஸ் நம்ம அவசரப்பட்டு
நம்ம ஆஃப் குக்லேயே அவன் கடையிலேருந்து கொடுத்துட்டான் அப்படின்னா we will be in trouble. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டலெலாம். எல்லாமே எனக்கு தெரியும், ஹோட்டல் ரீதியாக நான் இருந்ததுனால எனக்கு தெரியும். பாஷா ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரோசன் ஃபிஷ். அது வந்து 4-5 மாதம் அப்படியே இருக்கும். அந்த ஃபிஷ்லாம் சாப்பிட்றது நல்லது தானே சார்? அதாவது இந்த ஃப்ரோசன் நான் தான் சொன்னேன், -18 டிகிரி இருக்கணும்ப்பா. எதாக இருந்தாலுமே ஃப்ரோஸ் ஆகிடணும். ஃப்ரோஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம மீட், சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். புரியுதுங்களா? முழு ஃபிஷ்ஷாக வச்சோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரோசன் பண்ணோமா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ பண்ணிடணும். அதுவும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வச்ச நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைப்பாங்க. ஃப்ரீசரில் வைப்பாங்க உள்ள. ஆமாம், ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஃப்ரீசரில் வைப்பாங்க. சில ஃப்ரிட்ஜில் வந்து மூடிகள் இருக்கும், சில ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பொழுதுனைக்கு திறந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகாது. கண்டிப்பாக அப்படி -18 டிகிரிக்கு கீழே போகாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 டிகிரி 3 டிகிரி -1 டிகிரி 2 டிகிரியில் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து பாக்டீரியா க்ரோத் வந்துருச்சுன்னா போயிடும். அதனால் நான் வந்து மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஆடு வாங்கிட்டு வந்தால், ஆடோ கோழி மீன் வாங்கிட்டு வந்தால் உடனடியாக நல்லா வாஷ் பண்ணிடணும். பிளட் ஸ்டெயினே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வச்சிடணும். சார் இப்போ சமைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரீசரில் கொண்டு போய் வைங்க. அந்த ஃப்ரீசர் நல்லா மூடி இருக்கிற ஃப்ரீசராக பார்த்து வைங்க. ஸோ தட் எந்த விதமான டெம்பரேச்சர் மேக்ஸிமம் மாறாத அளவுக்கு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன அடிக்கடி நம்ம ஃப்ரிட்ஜு திறக்கிறதுனால டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வச்சிருக்கிற அந்த ஃபிஷ் ஆகட்டும், மட்டன், சிக்கன் ஆகட்டும், ஒரு நாளுக்குள்ளே சமைச்சிடுங்க. வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்குள்ளே அது குக் பண்ணிடணும். புரியுது. சீக்கிரமாக அந்த ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அது நல்லா ஐஸ் கட்டி ஆகிருக்கும். அந்த ஐஸ் கட்டி ஆனதை வந்து நல்லா வெளியே வச்சுட்டு அதை உடனடியாக குக் பண்ணிங்க. தயவுசெய்து 2 நாள் 3 நாள் 4 நாள்லாம் வைக்காதீங்க. இன்கேஸ் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் போகும். இன்கேஸ் ஆஃப் எனி பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏன்னா இந்த மட்டன், சிக்கன், இது ஃபிஷ் இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஃபுட்டு. அதனால் இதே காய்கறிகள் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மட்டன், சிக்கனில் நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதேமாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒன்றும் பிளாஸ்டிக் ரைஸ்லாம் ஒன்று வந்து புழக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களா, உண்மை அதை நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? பிளாஸ்டிக் ரைஸ்ல அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதை வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து விட்டமின்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. அது வந்து நல்லா அரைச்சி அது கூட விட்டமின்ஸ் சேர்த்துறப்போ ஆமாம் அது வந்து வித்தியாசமாக தெரியும். அதை தான் வந்து நம்ம வந்து இப்போ பிளாஸ்டிக் ரைஸ்ன்றோம். அப்படி ஒரு பிளாஸ்டிக் ரைஸ் நான் இன்னும் பிடிக்கல. அப்படி நான் வந்து சந்தேகப்பட்ட நான் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் தான் இருக்குது. அந்த ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். லைட்டாக நம்ம ரைஸை விட கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். அதனால் நமக்கு பயம் வரும். ஓ ஐயோ இது என்னமோ ரைஸ் என்னமோ இதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா அது கூட ஆட் பண்ணுறது விட்டமின்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது பேர் நம்ம வந்து கவர்மெண்ட்டே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். அதை தான் நம்ம மக்கள் வந்து ஒரு புதாகரமாக கண்ணு வச்சு பிளாஸ்டிக் ரைஸ்ன்றாங்க. பட் நம்ம ஊரில் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்ததுன்னா நான் விட மாட்டேன். சரி, சூப்பர் சார். கடைசி ஒரு கேள்வி. ரொம்ப நாளுமே இந்த குழப்பம் இருக்கும், அஜினமோட்டோ வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா? நிறைய ரைஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடுவாங்க, ரைஸே கெடுதல் தான். அதுலேயுமே வந்து அஜினமோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஜினமோட்டோ நல்லதா கெட்டதா சார்? அதாவது அஜினமோட்டோ நமக்கு தேவையில்லாத சைனீஸ் சால்ட்டுப்பா. அது நமக்கு தேவையில்லை. நம்ம உப்பளத்திலே இருக்குது. சைனீஸ் சால்ட் வந்து ஒரு சுவையூட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து சைனீஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது யூஸ் பண்ணி போடுவாங்க. அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு ரைஸு. என்னென்ன நமக்கு மினரல்ஸ் கிடைக்கணுமோ நம்மளோட சால்ட்டு உப்பே நம்ம ஊரில் எடுக்கக்கூடிய தூத்துக்குடி ஆகட்டும், இங்கே எடுக்கக்கூடிய ஏரியாவில் அந்த உப்புலேயே எல்லா தாதுக்களும் இருக்குது. இது தேவையில்லாமல் இந்த சால்ட்டுன்னு சைனா சால்ட்டுன்னு போட்டுட்டு அந்த டேஸ்ட்டுக்காக கொண்டு வந்து கொடுக்கும்போது நிறைய பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அது நிறைய நார்மலாக வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கபகபன்னு நல்லா வேக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா படபடப்பு வரும். ஆமாம், படபடப்பு வரும். அடுத்தது ஒரு உணவு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேளை உங்களுக்கு பசியே இருக்காது, பசிக்காது. அப்படியே இருக்கும், மந்த மாதிரி இருக்கும். வயிறு வந்து பார்த்தோன்னா டம்னு அப்படியே ஃபுல்லாக இருக்கும். நைட்டும் பசிக்காது, அடுத்த நாள் காலையிலும் பசிக்காது, அப்படியே மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய அந்த சால்ட். மதியானம் நான் ரைஸ் சாப்பிடுவேன், ஆனால் நைட் சாப்பிடவே தோணாது. அதுதான் டிப்பிக்கல். அதே வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் பாதிக்கிறப்போ கை இங்கெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், மூளையை பாதிக்கும். உட்கிற தலைக்குள்ளே வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். நீர் கோக்க நீர் கோக்கும் பொழுது கண்கள் பார்வை அஃபெக்ட் ஆகும். உள்ளுக்கிற ப்ரெஷர் வந்து நீர் கோக்க கண்ணை வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அப்போ நரம்புகள் அழுத்தப்பட்டு
கண் பார்வை போகிறதுக்கு இழப்புகளுக்கு கோமா, சீசர், டெத்தே வரும். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ உடனே இப்போ சாப்பிட்ட உடனே எல்லாம் வரான்னு சொல்ல, இது ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார். இப்போ டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கரெக்ட் தானா, இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சரி? மேக்ஸிமம்ங்க தான் என்னோட பை பாருங்க, எனக்கு இல்லாது தான். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். வீட்டில் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். தயிர் சாதம், ரச சாதம் தான் வீட்டில் நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஓகே. ஸோ நான் போனேன்னா எந்த கடையில் வேணுமாலும் போய் காசு கொடுத்து நான் எந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு சாப்பிட்றதுனால முடியும். ஆனால் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த சாப்பாடு ஒரு டப்பா சாப்பாடு தான், அந்த சாப்பாடில் தான் பாசம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதோட டேஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோடனே நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்காரமாக எடுத்து பார்ப்பாங்க, இவங்க சாப்பிட்டாரா இல்லை இல்லையா. சாப்பிட்லைன்னா ஏதோ அவங்க கோவிச்சுக்குவாங்க, ஏன் என் சாப்பாடு சரியில்லையான்னு. ஸோ அந்த பாசத்துக்காக அந்த சாதம் இருக்குங்க. பட் நீங்கள் இதே ஹோட்டலில் போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியாது. கொண்டு வந்து தள்ளிட்டு சாப்பிட்டீங்களா, பில்லா கட்டினீங்களா, போங்க, அவ்வளோ. அதுக்கு சார் என்னமே இருக்குது. அந்த பந்த பாசங்கள்லாம் வராதுங்க. ஒன்று சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். எங்கே போனாலும் அவாய்ட் பண்ணணும். வேறு அவாய்டே பண்ண முடியல, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா ப்ளீஸ் கோ டு நல்ல கடைகளாக பாருங்கள். பாரம்பரிய கடைகள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸ் அண்ட் எவ்ரி திங் நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி போகிறப்போ மேக்ஸிமம் ஹோட்டலில் வந்து வேக வச்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க. வேக வச்ச ஆமாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையில்ல ஹெவி ஃபுட்டெல்லாம் வேணும். அதுவும் ட்ராவல் பண்ணுறப்போ மேக்ஸிமம் இட்லி, தோசை, இடியாப்பம், அந்த மாதிரி லைட் ஐட்டமாக, ஆயில் ஐட்டமாகவே வேண்டாம். இந்த பணியாரமெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு மந்தமாக இருக்கும். அது பூரி, பிரியாணி, சிக்கன் 65, இந்த தந்தூரி சிக்கன், அதெல்லாம் சாப்பிட்டா மசால் ஊர் கூட இருக்கும் உடலுக்கு. அதெல்லாம் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு என்னோட அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் ஒரு நாள் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டேன். 30 நாளில் 28 நாள் டு 29 நாள் வீட்டு சாப்பாடு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே கொண்டு போய் கறி வாங்குங்க, கொடுங்க. சிக்கன் வேணும்னா சிக்கன், இன்றைக்கி யூடியூப் திறந்தால் போதும், ஆமாம், எல்லா டைப்பும் அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எல்லா மெட்டீரியல்ஸும் கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட அண்ணாச்சி கடையில் கிடைக்கும். அண்ணாச்சி கடையிலே கிடைக்கும். நீ என்ன சிக்கன் 65 போடுறோம்னா இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமா, கிறிஸ்பி சிக்கன் வேணுமா, அதுக்கு இருக்குது. என்ன வேணுமாலும் வீட்டில் போட்டு சாப்பிட்லாம். அவங்க வந்து தெரியாத கடையில் போய் நீங்கள் சாப்பிடும் பொழுது எந்த எண்ணெயில் போடுறான்னு உங்களுக்கு தெரியாது. கண்ட எண்ணெயில் போடுவாங்க, என்றைக்கு மாற்றினாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலேயே போட்டு சாப்பிட்லாம். பிரியாணி வகை வகையாக நீ செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் வகை வகையாக செய்யலாம், சிக்கன் குழம்பு வகை வகையாக செய்யலாம். எல்லாம் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. போக போக கண்டிப்பாக நம்ம லேடிஸ் வந்து கற்றுக்குவாங்க. ஒரு தடவை கொஞ்சம் தடுமாறுவாங்களே, அடுத்த தடவை குழம்பு வைக்கிறப்ப மாறிடுவாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிட்றது தான் என்னோட அட்வைஸாக நான் சொல்லுவேன். இவ்வளோ கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.